இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியா உருளைக்கிழங்கையும் அரிசி மாவையும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அரிசி மாவு, பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் இதுதான் வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு வேணும். இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் வந்து நான் நல்லா துருவி எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்கையும் வந்துட்டு துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நான் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம துருவி வச்ச பூண்டை வந்துட்டு அதில் போட்டுடலாம். அந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸையும் வந்துட்டு அதில் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு 1½ கிளாஸ் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ அரிசி மாவு போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க தொடங்கிருச்சு. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்துட்டு நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம வேக வச்சு துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் சூடாறினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம உருண்டையாக்கி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வைக்கிறேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம உருண்டையாக்கி வச்ச அதெல்லாம் வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகி கலரெல்லாம் வந்துட்டு மாறி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக வந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.